திமுகவினுடைய இந்த தொகுதி பங்கீடு நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு ஏற்கனவே என்ன கொடுத்தாங்களோ அதே தான் இப்போவும் கொடுக்கறதா தகவல் வந்துட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டு மகிழ்ச்சியா அந்த இடங்களை எடுத்துக்கிறாங்களா, இல்ல அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? வணக்கம். ஜி டிவி நேயர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அதாவது திமுக கடந்த ஒரு வருட காலத்திற்கு முன்பாகவே அவர்கள் நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகங்களையும் அதற்கான முழுமையான ஏற்பாடுகளையும் துவக்கிவிட்டார்கள். ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒரு சமூக நீதி கூட்டமைப்பை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். அது உங்க கடந்த ஆண்டு தெரியும். அங்கிருந்து சமூக நீதி கூட்டமைப்பின் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி அந்த நம்ம டெல்லி முதலமைச்சர், அதே போல நம்ம மேற்கு வங்க முதலமைச்சர்கள், அதாவது நம்ம பாஜக ஆளாத மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களை எல்லாம் அதாவது ஒன்றிணைக்கிற இந்த ஒரு பணியை முதலிருந்து அவர்கள் துவக்கினார்கள். அதாவது சமூக நீதி உடன்பாடு, அதே போல மதச்சார்பின்மை உடன்பாடு, இந்த கொள்கை கூட்டணியாகத்தான் இது கடந்த உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடர்ந்து வந்தது. அதன் பின்னர் இந்த கூட்டணி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்களிலும் இந்த கூட்டணி தொடர்ந்தது. ஆகவே இந்த கூட்டணி என்பது மத சார்பின்மை சமூக நீதி கூட்டணியாக இதை உருவாக்கி இது பாஜகவை புறக்கணிக்க வேண்டும் என்பதில் இதை ஆணித்தரமாக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு சென்றார்கள். அது மாநிலங்களுக்கு இடையான தாக்குதல்களை அவர்கள் பாஜக தொடுக்கும் போதெல்லாம் அதை எதிர்த்து அதை வைத்தே பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கத்தான் திட்டமிட்டார் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள். ஆகவே ஆளுநரின் அடாவடித்தனத்திற்கு எதிராக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் போட்டு அதை டெல்லி முதலமைச்சர் அவர்களுக்கும் அதே போல மேற்கு வங்க முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்ற பாஜக ஆளாத மாநிலங்களை முதலமைச்சர்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்தார். இதெல்லாம் அவர் பல ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே இதையெல்லாம் ஆரம்பித்து இந்த ஒருங்கிணைக்கும் பணியை துவக்கினார். இப்பொழுது இந்த கூட்டணியை எப்பொழுதும் அவங்க இன்டாக்டா இருக்காங்க. இந்த திமுக கூட்டணி வலுவாக அப்படியே இன்டாக்டா இருக்கிறாங்க. ஏன் சொல்றோம்னா, இப்ப சமீபத்துல ஒரு விசிக மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு போன கழக தலைவர் அவர்கள் அங்க போய் என்ன பேசுறாங்கன்னா, எப்படி அம்பேத்கரும் பெரியாரும் இணைந்து, அதாவது அம்பேத்கர் பெரியார் இவர்கள் இரண்டு பேரையும் பிரிக்க முடியாதோ அதே போல் விசிகாவையும் திமுகவையும் பிரிக்க முடியாது. அவர்கள் இரண்டு பேரும் ஒரே கூட்டணி தான். என்னாலும் இந்த கூட்டணிக்காக அவர் எந்த தியாகத்தையும் செய்தாலும் இந்த கூட்டணியை வலுவோடு ஒற்றுமையோடு எந்த விதத்திலும் இதை பங்கம் வராத அளவிற்கு அந்த கூட்டணி தர்மத்தை பாதுகாத்து ஒவ்வொரு தேர்தல்களிலும் அவர்களோடு இணைந்து அவர்கள் தருகின்ற அந்த கோரிக்கைகளை செவிமடுத்து அவர்களுக்கு தக்க அளவில் அவர்களுக்கு அந்த தொகுதி பங்கீட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கூட்டணி தர்மத்தை போற்றி இருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல்களிலும் கூட்டணி தர்மம் போற்றப்பட்டது. ஆகவே எல்லா நிலைகளிலும் இது ஒரு இன்டாக்டான ஒரு கூட்டணி. அதே போல வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கூட்டணி குறித்த ஆலோசனைகள் குழுவும் அதே போல இந்த பங்கீட்டு குழுவும் அதே போல நம்ம எல்லாவற்றையும் அமைத்திருக்கிறார்கள். அதிலும் நம்முடைய காங்கிரஸ் தலைவர், தமிழக காங்கிரஸ் தலைவர் அவர்கள் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முதல் நாளன்று மிக திருப்திகரமாக அமைந்தது. எங்களுக்குள் கூட்டணியை நாங்கள் பேசி நாங்கள் சுமூகமாக முடித்துக் கொண்டோம் என்று அவருடைய உரைக்கான கூட்டணியாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது வந்து சமூக நீதி மதசார்பை என்ற கொள்கை கூட்டணி.